சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தெளிவான மனம், கருணை உள்ளம், எவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த கடகராசியர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கொள்கிறேன். கடகராசிக்காரர்களே, இந்த புரட்டாசி மாசம் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒரு அருமையான மாதம். ஏன்னா பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு அற்புதமாக கிடைக்க போகிறது. கிரக அமைப்பு கூட உங்களுக்கு அவ்வளவு சாதகமா வருது. முதல்ல பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த குரு பகவான் உங்கள் ராசி குரு பகவானுக்கு உச்ச ராசி. இந்த உச்ச ராசிக்கு இந்த மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு உச்சம் பெறுவதற்கு வரப்போறார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வாக்கியப்படி 75 நாட்களும், திருக்கடையத்தப்படி 50 நாட்களும் உங்கள் ராசியில அமர்ந்திருப்பார். அந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் இரட்டிப்பு பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால கடகராசியை பொறுத்தளவுக்கு இப்ப இருந்தே அந்த புரட்டாசி மாசத்துல இருந்தே பலன்கள் சுபமாக கிடைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல காசு பணத்துக்கு சொந்தமான சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கேது பகவான் ஞானகாரன் அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோடு உச்சம் பெற்ற புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். அட்டமஸ்தானத்துல சனி பகவான் 2.5 ஆண்டு காலகட்டத்தில் அங்கேதான் இருக்கிறாரு. சனி பகவானும் அவரோட ராகு பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த கிரக மாறுதல்கள் நல்ல விஷயமா அப்படின்னு பாக்குறப்ப நான் முதல் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல 13ஆம் தேதி புத பகவான் துளராசிக்கு செல்கின்றார். 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் வருகின்றார். 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு போறார். இதுதான் கிரக மாறுதல்கள். இந்த மாதத்துல விசேஷமான நாட்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப விசேஷமான மாசமே இந்த கன்னியா மாசம் தான். ஏன்னா பெண் தெய்வங்களுக்கான உகந்த மாதம் சொன்னா இந்த புரட்டாசி மாசம் தான். அதனாலதான் இது கன்னி மாதம்னே வந்திருக்கு. இந்த மாதத்துல 5ஆம் தேதியே மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. அதாவது நம்மளுடைய வர்க்கத்துல இறந்த முன்னோர்களை நினைத்து இதுவரை சரியான முறையில திடீர் கர்ப்பணமெல்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தாலும் இந்த அமாவாசையானது மிகவே விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசையில வழிபாடாவது செய்தீர்களேனால் பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்க வர்க்கத்துல இறந்த, அதாவது அறிந்த பேர், அறியாத பேர், தெரிஞ்சவங்க, தெரியாத எல்லாருமே செய்யுங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். 6ஆம் தேதியில பாத்தீங்கன்னா நவராத்திரி குழு ஆரம்பம். முப்பெரும் தேவிகளாகிய அன்னை சரஸ்வதி, மகாலட்சுமி, பார்வதி தேவியுடைய அனுகிரகத்தினால 9 நாட்களுமே விசேஷமான நாட்களாக நவராத்திரியாக வருகிறது. அதிலும் குறிப்பா 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா துர்காஷ்டமி வருகிறது. 15ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும் அதோடு சேர்ந்து ஆயுத பூஜையும் வருகிறது. 16ஆம் தேதி விஜயதசமி வருகிறது. இந்த மாசத்துல சனி பிரதோஷம் வருகிறது 18ஆம் தேதி. இதான் இந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள். சரி, சுப முகூர்த்தங்கள் இந்த மாசத்துல செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதத்துல முதல் துவக்க நாளே 1ஆம் தேதியே சுப முகூர்த்த நாள் தான். 8, 13, 17 அப்படிங்கிற 4 நாளுமே இந்த மாதத்தில் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. கடகராசி என்பதே இந்த மாதத்துல சந்திராசிரமம் சொல்லக்கூடிய நாள் 18 மற்றும் 19ஆம் தேதியில சந்திராசிரமம் வருகிறது. இந்த நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு. சரி, பலன்கள் உள்ளப்போ அதான் மிக முக்கியமானது. கடகராசிக்கு நான் முதல் சொன்னேன், நல்ல பலன் நிறைய கிடைக்க போகுது. இது எதன் மூலமாக கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குரு உச்சம் பெறும் பொழுது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதிசாரம் பெற்று உச்சம் பெறும் பொழுது பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பாக்கியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா குரு மாறினாலும் பாக்கிய சந்தத்தை முதல் பார்ப்பார். அப்ப தந்தை வழி உறவுகளாலும், தந்தை வழி சொத்துக்கள், பொது ஜன தொடர்புகள், அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், இது எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமா கொடுக்கும். தொழில் உத்தியோகம் தான் ரொம்ப முக்கியமானது. அது இந்த மாதம் முழுவதுமே சிறந்த யோகத்தை கொடுக்கும். புது புது முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். பொதுவாக பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த பண்டிகை காலகட்டங்கள் இருக்கிறதுனால வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். அப்படி வியாபாரம் சிறப்பாக இருந்தால் தொழில் முறைகளும் நன்றாக இருக்கும். அப்ப தொழிலும் வியாபாரமும் சிறப்பாக இருந்தா காசு பணம் நிறைய கிடைக்க போதுன்னு அர்த்தம். என்னென்ன உங்களுக்கு
புதுசா தொழில் தொடங்க நினைச்சீங்கன்னா அல்ல வியாபாரம் செய்ய நினைச்சீங்கன்னா இது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பயன்படுத்திங்க. அந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. என்ன குரு, திரும்பவும் சொல்றேன், குரு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு நல்ல பலன் நிறைய தரப்போறாரு. அதனால அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. கோல்டன் பீரியடு, அதை பயன்படுத்திங்க. முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கிறது. தன வாக்கு குடும்ப ஸ்தானம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவை எல்லாமே உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய கிடைக்கப்படுது. லாபங்கள் நிறைய கிடைக்கப்படுது. முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனமா இருங்க. உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமா இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கடன், நோய், வம்பு வழக்குகள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கைகோர்த்து வரும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நிறைய வருதுங்கிறதுக்காக தேவையில்லாத ஆடம்பர செலவுகளோ அல்லது வந்து ஏன்னா பண்டிகை கிழக்கெல்லாம் நிறைய வருது இல்லையா, ஆடம்பர செலவு செய்யறதுக்கோ அல்லது தேவையில்லாம சில விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்கோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உடலும் மனமும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அந்த 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. எதிரிகள், கடன்காரங்க இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துங்க. வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, தவணை கட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போகக்கூடிய சில நேரத்துல வாய்ப்பு வரும். அதன் மூலமா சில பிரச்சனை வரும். இதுல ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இது மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சா அது வந்து உங்களுக்கு இந்த மாசம் சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனா அது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆனா தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். அதே நேரத்தில் சற்று நிதானமான போக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளா அல்லது மாப்பிள்ளைக்காரங்கள்ல யாராவது ஒருத்தங்க சொல்லிக் கொடுக்கறது, அவங்க கணவன் வழி உறவுகள்ல யாராவது ஒருத்தங்க ஏதாவது தேவையில்லாத சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த காலகட்டங்கள்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால கணவன் மனைவி உறவு பொறுத்தளவுக்கு உங்களுடைய எச்சரிக்கை தான் இந்த காலகட்டங்கள்ல கவனமாக போறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்றபடி புத்திர பாக்கியங்கள் நிறைய கிடைக்கும். சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், தொழில் ரீதியான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் வந்து கடகராசிக்கார பெண்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. பொதுவா கடகராசிக்காரர்கிட்ட இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப இது வந்து புரட்டாசி மாசம், பெருமாள் உபய மாசம். ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. இந்த யோக பலன்கள்லயே இந்த மாசம் என்னென்ன அதிகமான யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் யோகமே வந்து பாத்தீங்கன்னா பண யோகம் தான் கிடைக்க போகுது. அடுத்து தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படும். இதையெல்லாம் பயன்படுத்தினா இந்த வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தால உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.